வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் ரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். இலங்கைக்கான தனது 5 ஆண்டு பணி என்ற துணைப்பொருளின் கீழ் ரணில் விக்ரமசிங்கவின் தேர்தல் விஞ்ஞாபனம் இன்று வியாழக்கிழமை கொழும்பில் வெளியீடு. தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் கீழ் நாட்டில் இனவாதத்திற்கு இடமில்லை என ஜனாதிபதி வேட்பாளர் அனுருகுமார திசாநாயக்க தெரிவிப்பு. இலங்கையின் ஜனாதிபதி தேர்தல் குறித்து அமெரிக்க செய்தி தளத்தின் புலனாய்வு அறிக்கை எச்சரிக்கை. வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளுக்கான நீதி வேண்டி திருமணையில் இடம்பெறவுள்ள போராட்டத்திற்கு அனைத்து தரப்பினரையும் கலந்து கொள்ளுமாறு அழைப்பு. தொடர்பது விரிவான செய்திகள். 2024 ஜனாதிபதி தேர்தலில் சுயேட்சை வேட்பாளராக போட்டியிடும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் தேர்தல் விஞ்ஞாபனத்தை வெளியிடும் நிகழ்வு கொழும்பு தாஜ் சமுத்ரா ஹோட்டலில் இடம்பெற்றது. இலங்கைக்கான எனது 5 ஆண்டு பணி என்ற தலைப்பிலான விஞ்ஞாபனத்தை வெளியிடும் நிகழ்வு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் வருகையோடு ஆரம்பமானது. இதன்போது இந்த ஜனாதிபதி தேர்தல் இலங்கைக்கு நிலையான மற்றும் பலமான எதிர்காலத்தை அடைவதற்கு அல்லது குழப்பம் மற்றும் நிலைக்கு திரும்புவதற்கு இடையிலான தெரிவாகும். இளைஞர்கள் சிரமங்களை எதிர்கொள்வதை நான் அறிவேன், ஆனால் இந்த பயணத்தில் நாம் நீண்ட தூரத்தை கடந்திருக்கிறோம் என இதன்போது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்தார். 2022 நெருக்கடிக்கு பிறகு நாங்கள் சரியான பாதையில் செல்கின்றோம். இந்த பயணத்தின் அடுத்த 5 வருடத்திற்கான திட்டம் என்னிடம் உள்ளது. உங்கள் வாக்கு மூலம் ஒருங்கிணைந்து இலங்கையை பிரகாசமான மற்றும் நிலையான எதிர்காலத்திற்கு கொண்டு செல்வேன் என்றும் சுட்டிக்காட்டினார். மேலும் ரணிலின் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் பிரதானமாக 5 விடயங்கள் முன்வைக்கப்பட்டுள்ளன. இதன் அடிப்படையில் வாழ்க்கை சுமையை குறைத்தல் என்பதன் கீழ் அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் விலைகள் 2022 ஆண்டிலிருந்து குறைந்துள்ளது, தொடர்ந்தும் குறையும். அதே சமயம் குடும்ப சுமையும் படிப்படியாக குறைகின்றது. எனது திட்டம் அத்தியாவசிய பொருட்கள் மீதான வரிகளை நீக்கி உள்நாட்டு உற்பத்தியை அதிகரிக்கும். அதே சமயம் நமக்கு தேவையானதை இறக்குமதி செய்யவும் வாய்ப்பளிக்கும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் புதிய வேலை வாய்ப்புகள் உருவாகும், இதனால் தொழில் சந்தை விரிவடையும். இது தவிர புதிய வருமானம் ஈட்டும் வாய்ப்புகளும் அதிகரிக்கும் என்பதுடன் உங்களின் வரிச்சுமை குறையும் என்பதன் கீழ் எதிர்காலத்தில் தொழில் வல்லுநர்களுக்கு வரியில்லா சேவை சலுகைகளை வழங்க நடவடிக்கை எடுத்து வருகிறோம். மறைமுக வரிகளாக பலர் பாதிக்கப்பட்டுள்ளனர். இந்த வரிகளை படிப்படியாக ரத்து செய்ய நடவடிக்கை எடுத்து வருகின்றோம். இந்த 2 பணிகளையும் அடுத்த 2 ஆண்டுகளில் செயல்படுத்தி வரி செலுத்துவோருக்கு வரிச்சலுகை வழங்குவேன் என்று தெரிவித்துள்ளார். தொடர்ந்தும் பொருளாதாரத்திற்கான திட்டம் என்பதன் அடிப்படையில் நமது பொருளாதாரம் மேம்பட்டு வருகிறது, ஆனால் இன்னமும் நிறைய செய்ய வேண்டியுள்ளது. எனது திட்டம் முதலீட்டுக்கு உகந்தது, அதாவது சிறந்த சுகாதாரம், கல்வி மற்றும் பயிற்சி போன்று நமக்கு தேவையான சேவைகளை பெற முடியும். நமது பொருளாதார முன்னேற்றம் நிலையான மற்றும் உற்பத்தி திறன் கொண்ட எதிர்காலத்தை உருவாக்கும். அதே நேரம் உரிமைய மற்றும் அஸ்வஸ்ம திட்டங்கள் விரிவுபடுத்தப்படுவதால் நிலைப்பும் செழிப்பும் உருவாகும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஜேவிபி எனப்படும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் கீழ் நாட்டில் இனவாதத்திற்கு இடமில்லை என்று தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுருகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். கிண்ணியா பிரதேசத்தில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இதனை கூறினார். இனவாதத்தை தூண்டி தமது அரசியல் தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்காக முன்னைய அரசாங்கங்கள் செயற்பட்டதாகவும் அவர் இதன்போது சுட்டிக்காட்டினார். இங்கு மேலும் கருத்து தெரிவித்த அவர், இனவாதம் என்பது ஒரு இனவாதியை ஏனி ஒரு இனவாதத்தை ஊக்கமளிப்பதாகும். எமது நாட்டில் சிங்களவர், தமிழ், முஸ்லிம்கள் மத்தியில் இனவாதம் இல்லாவிட்டாலும் எமது நாட்டு அரசியல் என்பது இனவாத அரசியலே. அதனால் தான் கடந்த சில வருடங்களாக இனவாதமே அரசாங்கங்களின் பிரதான முழக்கமாக இருந்து வருகிறது. அதனால் நடந்தது என்ன? இனவாதம் மூலம் அரசாங்கங்கள் அமைவதால் இனவாத செயல்களையே செய்ய வேண்டி ஏற்பட்டுள்ளது. இலங்கையில் இனவாதத்திற்கு அடிபணியாத மற்றும் நிகழ்ச்சி நிரலாக்க அரசாங்கமே அமைய வேண்டும். வரலாற்றில் எந்த காலத்திலும் இனவாதம் வீழ்ந்ததில்லை. எனவே இந்த நாட்டில் இனவாதத்திற்கு எதிரான தேசிய ஒற்றுமையை உருவாக்கக்கூடிய அரசாங்கம் தேசிய மக்கள் சக்தி மாத்திரமே என்றார். இந்திய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவால் இலங்கைக்கான விஜயத்தை மேற்கொண்டுள்ளார். முன்னறிவிப்பில்லாத வகையில் இடம்பெறும் இந்த விஜயத்தின் போது அவர் 2 நாட்கள் இலங்கையில் தங்கியிருந்து ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க உள்ளிட்ட பலரை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்த உள்ளதாக கூறப்படுகிறது. இலங்கை பாதுகாப்பு மாநாட்டு நடவடிக்கையின் தொடர்ச்சியாக இந்த விஜயம் அமைந்திருப்பதாக இந்திய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன.
இதேவேளை ஜனாதிபதி தேர்தலை கண்காணிப்பதற்காக இலங்கை வந்துள்ள ஐரோப்பிய ஒன்றிய தேர்தல் கண்காணிப்பாளர்கள் இன்று காலை தமது கடமைகளை ஆரம்பித்துள்ளனர். ஐரோப்பிய ஒன்றிய தேர்தல் கண்காணிப்பு குழுவின் தலைமை பார்வையாளராக நாச்சோ சான்சஸ் அமோ உள்ளார். நாச்சோ சான்சஸ் அமோ ஸ்பெயினை பிரதிநிதித்துவப்படுத்தி ஐரோப்பிய பாராளுமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ஆவர். ஐரோப்பிய ஒன்றிய தேர்தல் கண்காணிப்பு குழுவில் 10 முக்கிய பார்வையாளர்கள் உள்ள நிலையில் நாடு முழுவதும் தேர்தல் கண்காணிப்பு நடவடிக்கையில் 26 கண்காணிப்பாளர்கள் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலுக்கு பின்னர் சீர்திருத்தங்களை நிறுத்துவதற்கான சாத்தியமான முயற்சிகள் சர்வதேச நாணய நிதிய திட்டத்தை இடைநிறுத்துவதற்கு வழிவகுக்கும் என்று அமெரிக்க செய்தித்தளத்தின் புலனாய்வு அறிக்கை எச்சரித்துள்ளது. எனவே மீட்சி வலுப்படுத்த சர்வதேச நாணய நிதியத்தின் கடன் திட்டத்தை தொடர்ந்து வைத்திருப்பது இன்றியமையாதது என்று குறித்த செய்தித்தளம் வலியுறுத்தியுள்ளது. தற்போதைய சர்வதேச நாணய நிதியம் ஆதரவு பெற்ற கடன் நிலைத்தன்மை பாதையானது பொருளாதாரத்திற்கு பாரிய உந்துதலை வழங்கவில்லை என்றாலும் ஜனாதிபதி தேர்தலுக்கு பின்னர் சீர்திருத்தங்களை தடுத்து நிறுத்துவதற்கான சாத்தியமான முயற்சிகள் சர்வதேச நாணய நிதிய திட்டத்தை இடைநிறுத்துவதற்கும் அச்சுறுத்தலுக்கும் வழிவகுக்கும் என்றும் செய்தித்தளம் குறிப்பிட்டுள்ளது. ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் சில வேட்பாளர்கள் சர்வதேச நாணய நிதிய பிணையெடுப்பு திட்டத்தின் விதிமுறைகளை மறுபரிசீலனை செய்வதற்கான திட்டங்களை வெளிப்படுத்தி வருகின்றனர். இந்த நிலையில் அவர்கள் ஆட்சிக்கு வந்தால் தற்போதைய நடைமுறையில் இருக்கும் திட்டத்தின் தலைவிதியை சுட்டி நிச்சயமற்ற தன்மையை எழுப்புகிறது என்றும் அறிக்கை எடுத்து காட்டுகிறது. எனவே இலங்கையில் பொருளாதார மீட்சியினை பலப்படுத்த சர்வதேச நாணய நிதியத்தின் கடன் திட்டத்தை தொடர்ந்து வைத்திருப்பது இன்றியமையாதது என்றும் அந்த அறிக்கை வலியுறுத்தியுள்ளது. வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளுக்கான நீதியை பெற்றுத்தருமாறு வலியுறுத்தி நாளைய தினம் திருகோணமலையில் இடம்பெறும் கவன ஈர்ப்பு போராட்டத்திற்கு அனைத்து தரப்பினரையும் கலந்து கொள்ளுமாறு திருகோணமலை மாவட்ட வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகள் சங்கம் அழைப்பு விடுத்துள்ளது. இது தொடர்பாக அந்த அமைப்பால் இன்றைய தினம் வெளியிடப்பட்டுள்ள ஊடக அறிக்கையில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது: சர்வதேச காணாமல் போனோர் தினத்தினை முன்னிட்டு திருகோணமலையில் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் ஏற்பாட்டில் கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட உள்ளது. இதன் மூலம் காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் வலிகளை சர்வதேசத்திற்கு மீண்டும் வலியுறுத்தி அதன் மூலம் அதற்கான நீதியினை பெற்றுக்கொள்ளவும் எதிர்பார்க்கின்றனர். குறித்த கவனஈர்ப்பு நிகழ்வில் 3000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு ஒரு குரலாக தமது கோரிக்கைகளை வெளிப்படுத்த எதிர்பார்க்கின்றனர். இதற்கு எதிராக தடை உத்தரவுகள் பெறப்பட்டாலும் நாட்டின் சட்டத்திற்கு மதிப்பளித்து தமது உரிமைகளை வெளிப்படுத்த ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. எனவே அவர்களது வலிகளை எமது வலிகளாக உணர்ந்து உங்களது பூரண ஆதரவை வழங்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுவதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்திய நிதியுதவியின் கீழ் நெடுந்தீவு, நைனாதீவு மற்றும் அனலதீவுகளின் கலப்பின மின் திட்டங்கள் அமைக்கப்பட உள்ளதுடன் இது தொடர்பான முதல் தவணையை இந்தியா நேற்று உத்தியோகபூர்வமாக கையளித்துள்ளது. இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஷாவினால் மின்வலு மற்றும் எரிசக்தி அமைச்சின் செயலாளர் கலாநிதி சுலக்ஷ ஜாவர்தன மற்றும் இலங்கையின் நிலைப்பெறத்தகு வலு அதிகார சபையின் தலைவர் ரஞ்சித் சேபால ஆகியோரிடம் இது கையளிக்கப்பட்டுள்ளதாக கொழும்பில் உள்ள இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயம் அறிவித்துள்ளது. இந்த திட்டங்களுக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் 2022ஆம் ஆண்டு மார்ச்சில் இலங்கையும் இந்தியாவும் கையெழுத்திட்டன. மார்ச் 1, 2024 அன்று இலங்கை நிலைப்பெறத்தகு வலு அதிகார சபை மற்றும் யூ சோலர் கிளீன் எனர்ஜி நிறுவனத்திற்கு இடையே ஒப்பந்தம் கையெழுத்தானது. இந்த திட்டங்கள் செயல்படுத்தப்பட்ட பிறகு தீவுகளுக்கு மின்சாரம் வழங்கப்படும் என்றும் கூறப்படுகிறது. தற்போது ஆரம்ப கட்ட பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதுடன் 2025ஆம் ஆண்டு மார்ச் மாத தொடக்கத்தில் இந்த திட்டங்கள் பூர்த்தி செய்யப்பட்டு 2025ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதத்திற்குள் இலங்கையிடம் ஒப்படைக்க திட்டமிடப்பட்டுள்ளதுடன் இதற்காக இந்தியா $11 மில்லியன் நிதியுதவி அளித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது.